வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 25 இன்னைக்கு வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து தண்ணியில் மூழ்கி இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. பட் ஆனால் உலகம் முழுக்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2,36,000 பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் அறிவிச்சிருக்கிறாங்கப்பா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காயங்கள் சம்மந்தப்பட்டு, அதாவது ஆக்சிடென்ட் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் மட்டுமே இறக்குறது வேர்ல்டு வைடில் 7% இருக்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால தான் இதுக்காக ஒரு டேவை இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் உருவாகியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல்களில் அந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த இறப்புகள்ன்றது இருக்கான். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அது சம்மந்தப்பட்டதாக மட்டும் இல்லை, இயற்கை பேரிடர்கள். அதே மாதிரி இப்போ ஒரு திடீர் மழை பெஞ்சு வெள்ளம் வந்துடலாம். அதே மாதிரி சில பேர்லாம் சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு குளிக்கிறது, அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் 2014 வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் இதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் விட்டாங்க, எதனாலலாம் இது நடக்குது, எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. பெண்களை விட பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் இதில் அதிகப்படியாக வந்து உயிரிழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்களாம். அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள் இருக்குல்ல, அதாவது இந்த பாதுகாப்புலாம் இல்லாமல் அப்படியே ஓப்பனாகவே இருக்கும் சில இடங்கள்லாம். ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் தான் இது அதிகமாக நடந்துகிட்ருக்கு, இந்த உயிரிழப்புகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கிணத்துலையும் ஆற்றுலையும் பயங்கரமாக நீச்சல் அடிப்பேன், தலைகீழாக குதிப்பேன், உள்நீச்சலாம் போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடலில் போயிட்டு இறங்குவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கும், அந்த கடலோட ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவங்க எப்படி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசிக்காக அந்த நீச்சலை பற்றியான விஷயங்களை சொல்லித்தரது. ஸோ இதெல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷனால் உருவாக்கப்பட்டு 2014 அனுசரிக்கக்கூடிய ஒரு டேவா வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 25. நெக்ஸ்ட் டே நேஷனல் கேம்பஸ் பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க பிலிப்பைன்ஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து சிஇஜிபி, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் அந்த கேம்பஸ்க்காக உருவாகினாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து குறிப்பிட்ட சின்னதாக ஒரு ப்ரெஸ் இருக்கும். அவங்க அந்த உள்ளூர் செய்திகள்லாம் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1931 கிட்டத்தட்ட 750 பப்ளிகேஷன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு சூப்பரான ஒரு நியூஸ் பேப்பர்ஸாக இருந்திருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 1932 அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளத்தை நாங்கள் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எதுக்கு எல்லாம் நல்லா தானே சம்பளம் வாங்கிக்கிறாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அதிகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கான எதிர்ப்புகள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி சூப்பராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, ஏன்னா நாங்கள் பச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா நாட்டை தான் ஆள போகிறோம், அப்படி அந்த நாட்டு வந்து சரியா இல்லைன்னா நாங்கள் ஆண்டு என்ன பிரயோஜனம், அப்போ நாங்கள் இப்போத்துலேருந்தே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ் பேப்பர்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த போக்கை பார்த்தவங்க 1972 ஃபெர்டினண்ட் மார்கோஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணிட்டாரு, இவங்க எப்படியே போனால் சரிப்பட்டு வராது, நீங்கள் படிக்கிற வேலையை ஒழுங்காக படிக்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு முடக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் 1981 மறுபடியும் அது ஒரு புத்துயிர் பெற்றுச்சு. அது இந்த சட்டத்திட்டங்களை நீக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு இந்த சமயத்திலே இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து சட்டத்திட்டங்கள் போட்டு போனாங்க அப்படின்னா அது எதிர்க்கிறதுன்ற பெரிய விஷயம் இல்லைல்ல. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஒரு ப்ரெஸ் அப்படின்றது உருவாச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ப்ரெஸ்ஸோடு ஜாயின் பண்ணி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களோடையும் அது மிங்கிளாகவும் ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலுமே இவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ன்றது இன்னைக்கு வரைக்கும் இருந்து தாங்க இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு நியூஸை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்கள தாக்குறது, அவங்கள பாதிப்புக்கு உள்ளாகிறது, இல்லாட்டி மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 நாடுகளில் 134வது இடம், அதாவது பிரஸ்ஸினுடைய ஃப்ரீடத்தில் இடத்துல இந்த பிலிப்பைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கான ஃப்ரீடம்ஸ் எங்களுக்கு கரெக்டாக கொடுங்க, நாங்கள் கரெக்டாக பேசினா தான் நாடு ஒழுங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டான வேவை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்பஸ் பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 25. நெக்ஸ்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டேங்க. இந்த தஜிகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த சோவியத் யூனியன்லாம் வந்து இவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அக்டோபரில் இந்த டேட் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லை அவங்க யூஸ் பண்ண அந்த டேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்ம மாற்றிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 25 அதை மாற்றிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த தஜிகிஸ்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நாட்டினுடைய அந்த பணிகள் போக்குவரத்துலாம் நடக்குதுல ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே 90% இந்த ரோடு மூலமாக நடந்துனுக்குது.
அண்ட் 80% உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய அந்த போக்குவரத்துலாம் இருக்கும் தெரியுங்களா. இப்போ இந்த காய்கறிகள்லாம் ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80% நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த பிரச்சனைகள் இவங்க இவ்வளோ சந்திக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 90% மலைகள் சம்மந்தப்பட்ட இடங்கள் தான். அதுவும் இல்லாமல் பெரிய ஆறுகளோ நீரோட்டமோ இல்லாததுனால நம்மளால் அது வழியாகவும் கொண்டு போக முடியாது. ஸோ ரயில் பாதைகளும் இல்லை. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலத்தில் அவங்க பண்ணிட்டு போனது தான். ஏன்னா 27,800 கிலோமீட்டர் இவங்க சாலை அந்த வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே கஷ்டமான ரொம்ப சவாலான ஒரு போக்குவரத்தாக தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. அண்ட் 2020 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டினுடைய அந்த முதலீடுகள்ன்றது உள்ளே வர ஆரம்பிச்சுது. ஏன்னா இவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு முதலீடுன்றது இவங்களால் கொடுக்க முடியல. ரொம்ப மோசமான ஒரு போக்குவரத்து அப்படின்றத இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2020 அப்புறம் தான் அந்த நிலைமைன்றது கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் உண்மையாகவே இது சீனா தான் அந்த முதலீடை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நம்ம இலங்கை பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையும் ப்ரெஷரையும் அவங்களுக்கு குத்துனுங்கிறாங்களோ மேபி அந்த மாதிரியான ஒரு வேவாது இருக்கலாம். இப்படி போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய தஜிகிஸ்தான் அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது பெரிய விஷயமாக தான் இருக்குது அவங்க நாட்டில். அதனால் அது ஒரு முக்கியமான துறைன்றதுனால அது வேலை செய்கிறவங்கலாம் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 25. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆஃப்ரோ டிசென்டட் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரோ லத்தீன் அமெரிக்கா ஆஃப்ரோ கரிபியன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பிறந்த அந்த குழந்தைங்களுடைய வம்சாவழிகளை சார்ந்த பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஏன்னா அவங்க பாலின ரீதியாகவும் சரி இன ரீதியாகவும் சரி இந்த உலகத்தில் பல பகுதிகளில் அவங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அந்த பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1992 32 நாடுகளை சேர்ந்த 300 பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டத்தை போட்டாங்க. அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படிலாம் இது இருக்குது, இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க இல்லையா. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமா இன்டர்நேஷனல் ஆஃப்ரோ டிசென்டட் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 25. நெக்ஸ்ட் நேஷனல் பஹாய் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்காவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஹாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான மதம். பஹாய் உல்லா அப்படின்ற ஒரு பர்சனால் ஈரானில் இருந்த ஒரு பர்சன் மத்திய பகுதிகளில் தான் இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியான ஆராய்ச்சிகளில் இந்த மதம் உருவானதுக்கான பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய கான்செப்ட் என்ன இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும்னா கடவுள் ஒருத்தர் தான். இந்த புத்தர், இயேசு, முகமது அவர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி ஒரு சில நம்பிக்கையை வச்சு நம்ம எல்லாரும் ஒத்துமையாகவும் இருக்கணும், இந்த மதங்களுக்குள்ள ஒத்துமை வேணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மதம்ன்றது இயங்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ஒட்டமோனுடைய பேரரசில் இந்த பஹாய் உல்லான்றவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இறப்புன்று நடந்தது. அவர் இறந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இடமா கட்டி அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 மில்லியன் மக்கள் வரைக்கும் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது. அண்ட் இவர் வந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கடிதங்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதை வந்து 802 மொழிகளில் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு மதமாக இது இருக்குதுன்ட்டு. ஸோ அப்படி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜமைக்கால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் பஹாய் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 25. நெக்ஸ்ட் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு துனிசியாங்க. இது வந்து 1881 இந்த ஃப்ரான்ஸோடு சேர்ந்து முகமது ராஜாக்கள்லாம் ஆண்டு இருந்த சமயத்தில் அவங்களோட ஒப்பந்தத்தை போட்டு அவங்களோட ஒன்றா ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரட்சி இயக்கங்களுக்கும் புரியல. ஸோ ஹபீப் பெருங்குயா என்ன பண்ணுறாருன்னா இதை தலைமை தாங்கி நமக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும்ப்பா, நம்ம நாடுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்கள்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. 1957 பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களினுடைய ஆட்சின்றது முடிவுக்கு வந்து அந்த முடியாட்சி முடிஞ்சு ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சி அமைஞ்சது. அதன் மூலமாக ஹபீப் பெருங்குயா வந்து தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு நாளை தான் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு துனிசியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 25. இதை தாண்டி யோசிக்காத, இதை தவிர எதையும் செய்யாத, இதுதான் உலகம்னு ஒரு வட்டத்துக்குள்ளே யோசிக்க சொல்கிற எல்லா கூட்டமும் அதை தாண்டி யோசித்து சிந்தித்து சாதிச்சவங்க உருவாக்கிய உருவாக்கங்களில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுடைய கூட நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.